புதுப்பிக்கிறதான ஒரு காரியம். எந்த விதத்துல புதுப்பிக்கிறார் என்று சொல்லி, எந்த விதத்துல ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் என்கிறத ஆவியானவர் சொல்ல நாம் அறிந்து கொண்டு, அல்லேலூயா, இப்போ கூட சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் மாற்றம் என்று சொல்லி, இருதய மாற்றம் என்று சொல்லி, அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்முடைய இருதயத்தை எப்படி மாற்றி இருதயத்தை வாழ வைக்கிறார் என்கிறத நாம கற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன ஒரு ஆபரேஷன் சொன்ன லட்சக்கணக்கில் என்ன பண்ணணுங்க, செலவு பண்ணணும். இப்ப நம்ம அல்லது இலவசமாக சுகத்தை என்ன பண்ண போறோம், பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. அது எப்படி என்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. கற்றுக்கொள்கிறதுல நமக்கு என்ன இருக்கணுங்க, ஒரு ஆர்வம் இருக்கணும். எவ்வளோ பெரிய காரியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானம் என்கிறதான ஒரு தன்மையை தந்து, ஒரு காரியத்தை தந்து, நம்முடைய இருதயத்தை நிரப்பி, இருதயத்தை மாற்றி, இருதயத்துக்குள் இருக்கிறதான காரியங்களை விலக்கி தேவன் விசேஷமாக உன்னை வாழ வைக்க, இனி வருகிற காலங்களில சமாதானமாக நிறுத்த தேவன் விரும்பி பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானம் இல்லை, உலகத்துல சமாதானம் இல்லை. அல்லேலூயா. குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்துல சமாதானம் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆண்டவரே சொன்னாரு, இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அன்னைக்கு சொன்னதான ஜெப குறிப்பு இன்னைக்கு. அல்லேலூயா. ஆமா, அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை கண்ணால பார்க்கிற நாம் எந்த அளவுக்கு நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல நாளில் தாமே, அல்லேலூயா, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து இருந்தாயானால் அது நலமாயிருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்க. இனி இந்த உலகத்துல சமாதானமாக வாழ முடியவே முடியாது. நடக்கிற காரியங்களை பார்த்தா நமக்கே அது விளங்கும். இதன் மத்தியில் நீ சமாதானமாக வாழணுங்கிறதுக்காகத்தான் ஆவியானவர் பேசுகிறார், சமாதானத்தை தந்து. அல்லேலூயா. சமாதானம் எப்படி சாத்தியம்? இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு சமாதானம் கிடைச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவரே சமாதான காரணர், இயேசுவே சமாதான காரணர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம் என்கிறத கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இது ஒரு விசேஷித்த ஒரு நேரங்க. தேவன் மாற்றுகிறதான ஒரு வேலைங்க. இருதயம் மாறும், இருதயத்துல சமாதானம் இறங்கும் என்று சொல்லி, என்னதான் நடந்தாலும் சமாதானம் குறையாது என்று சொல்லிதான் ஆவியானவர் பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்க அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு என்கிறதான தேவ மனுஷன் ஆதியாகம புஸ்தகத்துல எழுதி இருக்கிறதான காரியத்தை இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சொல்லி, அல்லேலூயா, அன்னைக்கு சொன்னதான தீர்க்க தரிசனம் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லிதான் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களிலே உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி காலம் நேரிடுகிறது. கடைசி காலம் உலகத்துல நடக்கிறதான காரியங்கள், உனக்கு நடக்கிறதான காரியங்கள், அல்லேலூயா, எல்லாத்தையும் அறிவிப்பேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அதன் மீது ஒரு விசேஷித்த ஒரு சமாதானத்தை நான் தருவேன் என்று சொல்லிதான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடி வாருங்க, கூடி வந்திருக்கிறதுனால, அல்லேலூயா, இந்த கடைசி கால காரியத்தை உங்களோடு பேச தேவன் விரும்பி இருக்கிறபடியினால எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனா கூடி வந்து இருக்கிறதான உங்களை கடைசி காலத்தினுடைய காரியங்களை சொல்லி, இந்த கடைசி காலத்துல நீ எப்படி சமாதானமாக பாதுகாப்பாக வாழ முடியும் என்கிறதை சொல்லி விசேஷித்த பாதுகாப்பை தரதா அல்லேலூயா ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலில் நடக்கிறதான காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலில் நடக்கிறதான காரியத்தை அறிந்து
இஸ்ரவேலுக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபிக்க நில்லுங்க. இந்த ஒரு அனுபவம் தான் உங்களை பாதுகாக்கும், உங்களை சமாதானமாக நிறுத்தும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில நம்ம விசேஷமாக பேசுகிறார். ஆதியாகம புஸ்தகத்துல 49வது அதிகாரத்துல முதல் வசனத்தில சொல்லி இருக்கிறதான காரியங்களை சொல்லி தொடர்ந்து அந்த சமாதானத்தின் ஆழங்களை அறிய செய்ய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதான காரியங்களை அறிய ஆவியானவர் விரும்புகிறார். அதன் மூலமாக தருகிறதான சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்துல விசேஷமாக வாழ ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். வாக்குத்தத்தம் சோர்ந்து போவது இல்லை. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதான காரியத்தை பார்க்கும்போது அல்லேலூயா சோர்ந்து போயிருக்கலாம், பயந்து இருக்கலாம், நமக்கு என்ன என்று சொல்லி அல்லேலூயா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா ஆவியானவர் உனக்காக சொல்கிறார், இந்த காலத்துல நீ சமாதானமாக வாழ்கிறது எப்படி என்கிறத கற்றுக் கொடுக்க தேவன் நல்லவராக நம்ம மத்தியில பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நீங்க வாசிக்க முடியும், வேதம் அழகாக சொல்கிறத நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அறிந்து கொள்ள முடியும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. சமாதான பிரபு நமக்கு கொடுக்கப்பட்டார், இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டார். இயேசு அல்லேலூயா எருசலேமில பிறந்தார். அல்லேலூயா சமாதானத்தை கொடுக்கத்தான் பிறந்தார். அல்லேலூயா அந்த காலத்திலையும் அல்லேலூயா தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டதான யூதா ஜனங்க அறியல, தெரியல, இன்னைக்கும் அவங்களுக்கு அது புரியல, அந்த அனுபவத்தை அடையல. அல்லேலூயா. ஆனா அல்லேலூயா அவங்களுக்கு இல்லாத சாக்கியத்தை தேவன் இந்த கடைசி காலங்களில் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த ஜனங்க இன்னும் அறியல. அல்லேலூயா. ஆனா அந்நிய ஜனமாக இருக்கிற நாம் அறிந்திருக்கிறோம், சமாதானத்தை அறிந்திருக்கிறோம், சமாதான பிரபு என்கிறத நாம தெரிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்திருக்கிற அனுபவம் தான், ஆனா அனுபவத்தில் இல்லை என்று சொல்லி, மெய்யான சமாதானம் உனக்கு இல்லை என்று சொல்லி, அந்த மெய்யான சமாதானத்தை தரதா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனை அறிஞ்சவங்க சமாதானமாக இருந்தே தீரணும். அந்த சமாதானத்தால் நிரப்பி இந்த கடைசி காலத்துல உன்னை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த, உன்னை மாற்ற, உன்னை புதுப்பிக்க, உன்னை புதிதாக்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நல்ல நேரம் பாருங்க. சின்ன ஒரு ஆபரேஷன் நடக்கணும்னு சொன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லைங்களா? அல்லேலூயா. எவ்வளோ தொல்லை, எவ்வளோ கஷ்டம். அல்லேலூயா. ஈஸியா தேவன் மாற்ற விரும்புறாரு. இன்னைக்கு பாருங்க ஜனங்க இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய தேவன் விரும்புறாரு. அல்லேலூயா. இருதயத்தை சுத்தமாக்க, சுகமாக்க விரும்புகிறார். நாளுக்கு வருகிறதான அட்டாக் நிறுத்தப்படுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல ஹார்ட் அட்டாக்கினால் தான் அநேகர் சாவாங்க என்று சொல்லித்தான் அல்லேலூயா நாம காண்கிறோம். அல்லேலூயா. நீங்க டிவியில பார்த்துருக்கலாம், உத்தரப்பிரதேசத்துல கடந்த வருஷங்களில லட்சக்கணக்கில் என்ன பண்றாங்க ஜனங்க ஹார்ட் அட்டாக்கினால மறித்து இருக்காங்க. அல்லேலூயா. தேவன் ஜீவனை தர, பலனை தர, அல்லேலூயா இருதயத்தை மாற்ற, இந்த பொல்லாத வேதனை, இந்த பொல்லாத பாதிப்பை வராத படிக்க உன்னை பாதுகாக்கத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியங்க இன்னைக்கு அறியாம இருக்கிறோம். அல்லேலூயா. தெரியாம இருக்கிறோம். அறிய செய்ய விரும்புகிறார். தேவன் என்ன செய்கிறார் என்கிறத சொல்லித்தர விரும்புகிறார். ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி தேவன் உன்னோடு பேசுகிறார். அதுக்காக நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அன்னைக்கு அல்லேலூயா எருசலேமில பிறந்தார். ஆனா யூதா ஜனங்க தரல. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல அவர் பிறந்து இருக்கிறதுனால, அந்த பிறந்த பலனை தர விரும்பி இருக்கிறதுனால, உன் இருதயத்தை மாற்றி சமாதானத்தை தந்து உன்னை உயர்த்த தேவன் விரும்பி இருக்கிறபடியினால ஹலோ இந்த அனுபவம் இருக்கும் என்று. அல்லேலூயா. ஆமா. இப்ப பாருங்க தொடர்ந்து என்ன நடக்குது, யுத்தம் நடக்குது. அல்லேலூயா. நாளைக்கு நமக்கு கேஸ் கிடைக்குங்கிறது நம்பிக்கை இன்னைக்கு யாருக்குமே இல்லை. அல்லேலூயா. ஆனா கவர்மெண்ட் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
பெரிய பெரிய எண்ணெய் வயல்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அடிச்சு தள்ளிட்டாங்க, பற்றி எரியும். அல்லேலூயா. அடுப்புல எரியக்கூடிய கேஸ் பெறாதுங்க, சும்மா எரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், பயத்துக்கு ஆரம்பம், சமாதான குலைச்சுக்கு உண்டான ஒரு காரியம். இதன் மத்தியில் கூட உன்னை சமாதானப்படுத்த, உன்னை சரிப்படுத்த, சரியான அனுபவத்தை தந்து இந்த கடைசி காலத்துல உன்னையும் என்னையும் பாதுகாக்கத்தான் தேவன் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான ஒரு காரியம்தான். அல்லேலூயா. ஓவிய போட்டி என்று சொல்லி போட்டி நடக்கிறதான சூழ்நிலையில் அநேகர் ஓவியங்களை எழுதி வந்திருக்கிறாங்க. அதை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும். அந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு ஓவியத்துக்கு முதல் பரிசு கிடைத்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஓவியம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுற்றிலும் பயங்கரமான காரியங்கள், கடல் கொந்தளிக்குது, காற்று வீசுகிறது. அல்லேலூயா. அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அல்லேலூயா ஒரு மரத்துல ஒரு குருவி, அல்லேலூயா, ஆண் குருவி பெண் குருவி சின்ன 2 குஞ்சு, அல்லேலூயா, அந்த கூட்டுக்குள்ள சமாதானமாக சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அதே போல உலகம் கொந்தளிக்கும், உலகத்துல பாதிப்பு வரும், சமாதான குலைச்சல் வரும். அல்லேலூயா. அதன் மத்தியில நீ சுகமாய் இருப்பாய். அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி, குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுத்ததான பிசாசை தேவன் துரத்துவார் என்று சொல்லி, அல்லேலூயா, குடும்பங்களில மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, சபைகளில மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, அந்த காலம் இந்த காலம் என்று சொல்லி, அல்லேலூயா, அதை தரத்தான் அல்லேலூயா வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமா, சமாதான பிரபு என்று சொல்லி இந்த சமாதானத்தை அள்ளி தரத்தா தேவன் நம்ம மத்தியில பெருகி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். நீங்க மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருக்கிறதான காரியத்தை சொல்லி வேதம் அழகாக சொல்கிறது. இவரே சமாதானம் காரணர். அசிரியன் நம்முடைய தேசத்துல வரும்போது, சத்துரு வரும்போது, அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அல்லேலூயா பெர்சியா இப்ப இருக்கிறதான ஈரான் எழும்பு போகுது. அல்லேலூயா. சண்டை மும்புறமாகும் போது, அதனுடைய தாக்கம் நம்மை தாக்கும் போது, அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அல்லேலூயா. தேவன் பாதுகாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இவரே சமாதான காரணர். அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த உள்ளம் வாழும் என்று சொல்லி அந்த உள்ளத்தை தரதா. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல தேவன் கிரியை செய்கிறார் என்று சொல்லி, இஸ்ரவேலிலே கிரியை செய்வார் என்று சொல்லி, அல்லேலூயா. ஏற்கனவே எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் மூலமாக தேவன் பேசினார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு பயங்கரமான பாதிப்பு வரும் என்று சொல்லி, சேனைகளால் இஸ்ரவேல் எருசலேம் சூழ்ந்திருக்கும் போது நீங்க அறிந்து கொள்ளுங்க, அதுக்கு அழிவு என்று சொல்லி, அல்லேலூயா. ஒரு பக்கத்துல அழிவு, ஆனா அதே பக்கத்துல ஜனங்க இயேசுவை அறிவாங்க என்று சொல்லி, இஸ்ரவேல் தேசம் இயேசுவை அறியும் என்று சொல்லி, யூதா கோத்திரம் இயேசுவை அறியும் என்று சொல்லி, அல்லேலூயா. அறிந்திருக்கிற நாம் அவருடைய சமாதானத்தால நிரப்பப்படுவோம் என்று சொல்லி, அல்லேலூயா. கடைசி காலத்துல நம்ம தான் தேவன் உயர்த்துவார் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமா, அழைக்கப்பட்டவங்க அநேகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்மை நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி, அல்லேலூயா. யூதா ஜனங்களுக்கு தேவன் கை கொடுக்கல, உனக்கு தான் தேவன் கை கொடுத்து இருக்கிறார். தேவனை அறியக்கூடிய சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை அறியக்கூடிய ஒரு அறிவை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை நம்ம இந்தியாவில் எத்தனை கோடி ஜனங்களுக்கு அந்த அறிவு இல்லை, உணர்வு இல்லை, படிச்சிருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாங்க, தேவன் அறியாம இருக்கிறாங்க. நீ அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அல்லேலூயா. அறிந்திருக்கிறதான அர்த்தம், அறிந்திருக்கிறதான காரியத்தின் மீது தேவன் தருகிறதான காரியம். என்னத்தான் நடந்தாலும், இனி என்னத்தான் நேர்ந்தாலும், மரணமே நேர்ந்தாலும், அல்லேலூயா, தேவன் தருகிற சமாதானம் உன்னை விட்டு விலகுவது இல்லை. அந்த மெய் சமாதானத்தை தரத்தா உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்.
அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது இவரே சமாதான காரணர், இயேசுவே சமாதான காரணர். அல்லேலூயா. நீங்க 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். அங்க பவுல் சொல்லும்போது சொன்னதான காரியத்தை இந்த நாளிலே ஆவியானவர் உனக்காக எனக்காக சொல்லி, அல்லேலூயா, இந்த அனுபவத்துல உன்னை நடத்துவேன், உன்னை நிறுத்துவேன் என்று சொல்லி. அது எந்த அனுபவம்? நீங்க 3ஆவது அதிகாரத்துல 16வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது, சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து அருள்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும், அல்லேலூயா, இனி எப்பொழுதும், இனி வருகிறதான காலங்களில் என்னதான் நடந்தாலும், அல்லேலூயா, சமாதானத்தாலே உன்னை நிரப்பி குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் என்று சொல்லி, சத்துரு கொண்டு வந்திருக்கிறதான எல்லா காரியங்கள் மாறும் என்று சொல்லி, சமாதானம் குடும்பத்துல தோன்றும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஏன்? தேவனை அறிந்திருக்கிறதுனால அந்த பலன் குடும்பத்துல இறங்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகுகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனை அறிந்திருக்கிறதுனால மாற்றங்கள் உண்டாகும், குடும்பத்துல மாற்றங்கள் உண்டாகும், குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். அந்த தாக்கம்தான் இந்த நாளில உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி, அதை தரத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. குடும்ப பிரச்சனை, அல்லேலூயா, எப்படியெல்லாம் நம்ம கொதித்திருப்போம், எப்படியெல்லாம் நம்ம லெஸ்ஸாக இருப்போம், எப்படியெல்லாம் நம்ம மோசமாய் போயிருப்போம், எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி உன்னை நிறுத்தி இருக்கிற எதுக்காக? தேவன் தருகிற சமாதானத்துடைய திரட்சிய மிகுதிய, அல்லேலூயா, அதிகமாக இந்த கடைசி காலத்துல நீ காணணுங்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. தேவன் நிறுத்தி கடைசி காலத்துல தேவன் குடும்பங்களிலே செய்கிறதான காரியம் விசேஷம். அல்லேலூயா. எல்லா கண்களை தட்டி தேவனை நம்ம கனப்படுத்துவோம். சகல விதத்திலும் சமாதானம், எல்லா விதத்திலும் சமாதானம் உனக்கு தரதா. அல்லேலூயா. ஆமா, சமாதானம் கழிச்சல் யாரால? அதில் எதனால? எல்லாத்தையும் மாற்றி தேவன் விசேஷித்த சமாதானத்தை உன்னுடைய சிந்தையில இருதயத்துல தந்த உன்னை மாற்றத்தா தேவன் விரும்புகிறோம். வாக்கு தத்தம் நிறைவேறும், புதுப்பிக்கப்படுவார், புதிதாக்கப்படுவார். அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லேலூயா. சமாதானம் நினைச்சு, இது மட்டும் இல்லை, உண்மைதான், நான் தருவேன் நினைச்சு, சமாதானத்தை உன்னை நிரப்புவேன் நினைச்சு, உன்னை நான் உயர்த்துவேன் நினைச்சு, அதுக்காகத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, தேவன் தந்திருக்கிறதான சமாதானத்தை தக்க வைக்க தொடர்ந்து நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லி, அல்லேலூயா, இனி வருகிற காலங்களிலே உன் ஜீவன் போகிற மட்டும், அல்லேலூயா, சின்ன ஒரு சமாதான கொலைச்சலும் உனக்கு நேரிடாத படிக்கை உன்னை காக்க, அல்லேலூயா, தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சமாதானத்தை பெறா. அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். கழுவி இருக்கிற நமக்கு இந்த அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாக நிற்கிற உனக்கு இந்த அனுபவம் நிச்சயம் வேணும். தேவன் நிச்சயமாக தரதா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக அவரை நம்பணும், இயேசுவை நம்பணும், இயேசு செய்த காரியத்தை நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். அந்த விசுவாசத்துடைய தாக்கங்கள், அந்த நீதியை உன் இருதயத்துல தந்து உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறதான சகல பிரச்சனைகளையும் மாற்றி உன்னை எழுப்பத்தா தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாக அறிக்கை செய்யப்படும். இயேசுவை அறிக்கை செய்யணும். எந்த அளவுக்கு இயேசுவை அறிக்கை செய்யறியோ அந்த அளவுக்கு உன் இருதயம் வாழும். அதுக்காகத்தான் இப்போ அல்லேலூயா 3-4 சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லி கட்டுத்தர வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? தேவன் அனுப்பி இருக்கிறார். நீ வாழணும், உன் இருதயம் வாழணும். எப்படி வாழ முடியும்? சொல்லும் போது தான் வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றதே இல்லை, அது எப்படி வாழும்? வானத்தை பூமி உண்டாக்கணும் தேவன் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, ஜனங்க அறியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லாம இருந்தா எப்படி? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கோபம் வரணும்.
இஸ்ரவேல் ஜனங்க தேவன் அறிந்து தேவனால் வழிநடக்கப்பட்டதான ஜனங்க இன்னைக்கும் அறியலை. அதனால தான் கோபம் எரிகிறது, பற்றி எரிகிறது. அல்லேலூயா. அதே போல தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாத படிக்க நீ என்ன பண்ணணுங்க? அல்லேலூயா. ரட்சிப்புண்டாக என்ன பண்ணணும்? பாதுகாப்புண்டாக என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லேலூயா. சொன்னியா? அல்லேலூயா. அந்த அறிவு இருக்கா? அந்த உணர்வு இருக்கா? அந்த ஊக்கம் இருக்கா? என்னவே இல்லை. தரதா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அதனாலதான் அல்லேலூயா பீஸ் பிரகாரம் வச்சு எப்படியேனும் நீ என்ன பண்ணணும்? வேதத்தை அறியணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு தரப்பட்டு இருக்கிறதான வாய்ப்பை மிஸ் பண்ணாதே. தெரியுமோ தெரியாதோ, நிற்கும் போது, படிக்கும் போது, எழுதும் போது அங்கே பலன் கிடைக்கும் என்று. அல்லேலூயா. அலட்சியம் பண்ணாதே. அல்லேலூயா. அழிந்து போகாதே. தேவன் உன்னை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. சபையில நடக்கிறதான காரியத்துல நிக்கணும். அதுதான் உன்னை பாதுகாக்கும். நீ வச்சிருக்கிற காசோ, அல்லேலூயா, நீ செய்கிறதான அல்லேலூயா தொழிலோ உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. உன்னாலதான் குடும்பம் பாதுகாக்கப்பட முடியும். நீ நின்னாதான் அந்த பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. கட்டுக்கடுங்காத சந்தோஷம், கட்டுக்கடுங்காத சமாதானம். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஒண்ணுமே என்ன ஆகாதுங்க. அல்லேலூயா. பாதிப்பை கொண்டு வராங்க. அல்லேலூயா. வயிற்றுல அந்த பொண்ணு இருக்கிறாங்க பேரி. அல்லேலூயா. பக்கத்துல அவங்க வேலை செய்கிறதான யூனிட்ல அல்லேலூயா கொண்டு போட்டாங்க. பற்றி எரியுது. அந்த மத்தியில தேவன் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. தேவன் பாதுகாக்கிறார் என்கிறதான நம்பிக்கை தான் சமாதானமாக நிற்க முடிகிறது. இல்லைன்னா அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கற்பனைகளை கை கொள்ளணும். வேதத்துல சொல்லி இருக்கிறதான காரியத்தை கை கொள்ளணும். சபையில சொல்கிறதான காரியத்துக்கு உட்படணும். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றதுன்னா நான் கேட்கறது. அல்லேலூயா. வந்தேன் போனேன். அல்லேலூயா. தேவனை மாற்ற விரும்புகிறேன். சபையிலே அவனை நிறுத்த விரும்புகிறேன். அதன் மூலமாக தருகிறதான நன்மையை தந்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னால குடும்பத்தை பாதுகாக்க விரும்புகிறார். குடும்பம் அப்படித்தாங்க, வரவே மாட்டான். அவருடைய முடிவு அழிவுதான். பாதுகாக்கணும்னு சொன்னா நீ நினைக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? அந்த உணர்வும் இல்லை, அந்த அறிவும் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அறிவை தரோம், உணர்வை தரோம். என்னால குடும்பத்துக்கு பாதுகாப்பு, தேவ சமூகத்தில் நிற்பேங்கிறதான ஒரு அனுபவத்துல உன்னை நிறுத்தா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கற்பனைகளை என்ன பண்ணணுங்க? கை கொள்ளணும். சங்கீதக்காரன் இந்த காரியத்தின் மீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய அனுபவமாக மாற்ற பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க 119வது அதிகாரத்துல 151வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர். ஹலோ, தேவனுடைய வருகை சமீபம். வருகைக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறாய். அறிவு இருக்கிறதா? உணர்வு இருக்கிறதா? அல்லேலூயா. அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த உள்ளம் வாழும். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. அல்லேலூயா. கற்பனைகள் எல்லாம் உண்மை. அல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்ளணும். சொல்றத நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். அந்த அனுபவம் தான் உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, இந்த உலகத்துல உன்னை நிறுத்தும் என்று சொல்லி, நித்தியத்துல தேவனோடு உன்னை இருக்க செய்யும் என்று சொல்லி, அல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்ள வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதான காரியங்களை நடைமுறைப்படுத்த நடக்கக்கூடியதான ஒரு ஊக்கத்தை, ஒரு உற்சாகத்தை, ஒரு வைராக்கியத்தை தரத்தா தேவன் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இதை குறித்து
அல்லேலூயா. ஏசாயா சொல்லும் போது நம்ம சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பார்த்தோம். 119வது அதிகாரத்தில் 151வது வசனத்தை நம்ம பார்த்தோம். இப்போ கவனிக்கு சொல்கிறதான, நோக்கி பார்க்க சொல்கிறதான அனுபவம் என்ன என்கிறத நம்ம அறிந்து கொள்ள போறோம். அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன் மூலமாக தேவன் சொன்னதான காரியங்களை இந்த நாளில ஆவியானவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்கிறத அறிந்து கொள்ள போறோம், தெரிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க 48வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல நீங்க படிக்கும் போது அங்க இருக்கிறதான அனுபவங்களை இன்னைக்கு சொல்லி, அல்லேலூயா. 18வது அதிகாரம் இவ்வாறாக சொல்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாய் ஆனால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. கற்பனையை கவனிக்கணும். அல்லேலூயா. கட்டளையை கை கொள்ளணும். அல்லேலூயா. நியாயமானத்தின்படி நம்ம நடக்கணும். அந்த ஒரு உள்ளத்தை, அந்த ஒரு தீர்மானத்தை, அல்லேலூயா, அதன்படி நடக்கக்கூடியதான ஒரு பலனை, ஒரு ஊக்கத்தை, உற்சாகத்தை, ஊற்றத்தை தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாய் ஆனால் நலமாய் இருக்கிறது. இப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைய போலவும் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கற்பனைகளை கை கொள்கிறதான ஒரு அனுபவம், இது மட்டும் கை கொள்ள முடியாது இருக்கிறதான அனுபவம், இப்போ முடியும் என்கிறதான ஒரு அனுபவம். இது எப்படி சாத்தியம்? மாற்றம் இருதயம் ஆதி இருக்கிறதுனால, அவருடைய கற்பனையின்படியே நடக்க தேவன் உன்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறதுனால, அல்லேலூயா. ஆமா, இந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிதான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்த ரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்ன அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் அனுப்பப்பட்டு இருக்கிறார். ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு செய்த காரியத்தை, அல்லேலூயா, ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வேதத்தில் இருக்கிறதான காரியத்தை சொல்லி அதன்படி நடக்க உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார், உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நல்ல கண்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கவனித்தாய் ஆனால் அது நலம் என்று, நலத்தை தர, நல்ல இருதயத்தை தர, அவருடைய கற்பனைப்படி நடக்கக்கூடியதான ஒரு வைராக்கி தரத்தான் தேவன் நம் மத்தியில நிற்கிறார். தேவன் நம் மத்தியில பெருகி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கும் போது அங்கே இருக்கிறதான அனுபவங்களை இந்த நாளில சொல்லி தேவன் எப்படி சமாதானத்தை தருகிறார் என்கிறதான காரியத்தை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த அனுபவத்தை தந்த உன்னை உயர்த்த பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. அறிந்த வசனத்தான், அனுபவம் இல்லாததுனால அந்த அனுபவத்தை தருவேன் என்று சொல்லிதான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தை தக்க வைக்க, சமாதானத்தோடு இனி வருகிற காலங்களில நீ நிற்க, அன்றா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்த காலங்களில சொன்னதான காரியத்தை சொல்லி அதன்படி நீ இருந்தா நீ இருப்பாய் என்று சொல்லி, உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமா, 1000 வருட அரசாட்சியில உன்னை நிறுத்துவார் என்று சொல்லி, நீ சாகாம இந்த உலகத்துல தேவனோடு இருப்பாய் என்று சொல்லி, எவ்வளோ பெரிய காரியங்க. அல்லேலூயா. ஒரு மாற்றம், இருதயத்துல ஒரு மாற்றம். இது மட்டும் நம்முடைய விருப்பம் எப்படி இருந்துச்சு? உலகத்தின் மீது இருந்துச்சு. இப்போ நம்முடைய விருப்பம் தேவன் மீது மாறி இருக்கிறது. தேவன் உன்னை மாற்றி இருக்கிறார். இப்பெல்லாம் தேவனுடைய காரியத்தை சொல்ல செய்ய அது ஈஸி. அல்லேலூயா. மாற்றி இருக்கிறார். அது என்ன என்கிறத நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது 12வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும்
தீர்க்க தரிசனமா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீ விரும்புறாயோ அந்த காரியத்தை நீ செய். ஈஸி பார்க்க நீ வாழ்வா. இது மட்டும் விரும்பல, இப்போ அந்த விருப்பத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உனக்குண்டான காரியத்துல நீ நிற்கிறார். இப்போ மற்றவங்களுக்கு உண்டான காரியத்துல தேவன் உன்னை இருக்க செய்து இருக்கிறார். மாற்றம், இறுதிய மாற்றம். அல்லேலூயா. ஆவியானவர் தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஆகியார் பொருளாதாரங்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆவியானவர் தர, நிச்சயமாக தர, நல்லதாக இருக்கிறதுனால இதை தர. அல்லேலூயா. ஆமா, மற்றவங்களுக்கு செய்யக்கூடியதான காரியத்துல உன்னை நிறுத்த, அதன் மூலமாக நீ வாழ, இறுதியா வாழ, குடும்பம் வாழ. அல்லேலூயா. தேவன் என்னை மாற்றி இருக்கிறார், நீ மாறி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. லூக்காஸ் சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும், பூமியில சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி, உன்னால உண்டாகும் என்று சொல்லி, உன்னால குடும்பத்துல சமாதானம் என்று சொல்லி, உன்னால சபையில சமாதானம் என்று சொல்லி, இது மட்டும் சமாதான கொலைச்சலுக்கு காரணமாக இருந்த உன்னை அல்லேலூயா சமாதான பாத்திரமாக தேவன் மாற்றத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் வர தடையாக இருந்த உன்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அநேக பிரச்சனைக்கு முகாந்திரமாக இருக்கிறார் உன்னை அல்லேலூயா மாற்றி, அல்லேலூயா உன்னை விசேஷித்த பாத்திரமாக இருதயத்தை நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக நல்ல கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்ப அநேக காரியத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமா, அவரே சமாதான காரணர். அல்லேலூயா. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அல்லேலூயா வேதம் சொல்கிறது, கற்பனைகளை கவனிக்கணும், வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. இந்த செய்தியை கவனிக்கணும். அல்லேலூயா. ரொம்ப காதை இழுத்து நாம கேட்கணும். அதுதான் உன்னை மாற்றும், இருதயத்தை மாற்றும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய செவி எதை விரும்புகிறது? அல்லேலூயா. சீரியலை விரும்புகிறது, உலக பேச்சு விரும்புகிறது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கொடுத்து பேச விரும்புகிறது, மற்றவங்களுடைய காரியத்தை சொல்ல விரும்புகிறது. அல்லேலூயா. 1:9 சின்ன காரியத்தை இருக்கு, 9வது சொல்றது மற்றவங்களுக்கு வேலை. அல்லேலூயா. அதனால்தான் உங்களுக்கு சமாதானம் இல்லை, மாற்றத்தான் தேவன் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வதாக வேதம் அழகாக சொல்கிறது, தெளிவாக சொல்கிறது. அல்லேலூயா. ஆமா, அவரை நம்புகிறதான ஒரு நம்பிக்கை ஹலோ சமாதானமாக நிறுத்தும் என்று யோபுடைய அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்காக சொல்லி, அல்லேலூயா. யோபு அல்லேலூயா சாகிற வேளையில கூட நம்பிக்கையாக, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருக்க தேவன் உன்னை நிறுத்த விரும்புகிறதுனால, அல்லேலூயா, யோபுடைய உள்ளத்தை இந்த நாளில உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கிறதுனால வேதம் சொல்கிறது, யோபுவினுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை ஆசீர்வாதம். இந்த பின் காலங்களில இனி வருகிற வேளைகளில உன்னை விசேஷமாக உயர்த்தத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை உச்சதான். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? காண்கிறது கஷ்டங்க. ஆனா விசுவாசத்தோடு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நம்பி வந்து நிற்கிறார். பலனை தரத்தா தேவன் விரும்பி உன்னோடு பேச இருக்கிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார். கருத்தெல்லாம் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். 13வது அதிகாரத்துல 15வது வசனம் அழகாக சொல்கிறது. ஆவியானவர் அழுத்தமாக சொல்கிறார், அல்லேலூயா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒரு மாற்றத்தை தரதா, அந்த ஒரு மாற்றத்துக்கு நேராக ஒரு இருதயத்தை மாற்றத்தான் தேவன் அல்லேலூயா மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும், என் கணவன் என்னை கொன்று போட்டாலும் அவனோடு தான் இருப்பேன்.
தீர்மானம், நம்பிக்கை. அல்லேலூயா. நீ அவனோடு இருக்கிறதுனால தான் அவன் காப்பாற்றப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா அவனும் இல்லை, நீயும் இல்லை. நம்பிக்கை தரும், மாற்றத்தை தரும், உள்ளத்தை மாற்ற. அல்லேலூயா. துணிஞ்சி, அல்லேலூயா. நான் நிற்பேன் என்று சொல்லு, என் மனைவியோடு இருப்பேன் என்று சொல்லு. அல்லேலூயா. ஆமா, தீர்மானம், ஒரு காரியம், அதை செய்யத்தான் தேவன் பேசிக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாக இருப்பேன், மனைவி மீது நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் அது உரைக்காது. சின்ன ஒரு காரியம் பார்த்தேன். அல்லேலூயா. ஈரான்கார அனுப்புறான் ராக்கெட் போல. சின்ன ஒரு காரியத்தை பாருங்க, ஒரு சலனத்தை, ஒரு பாதிப்பை, ஒரு வேதனையை எல்லாம் மாறி என்ன சொன்னாலும் சரி. அல்லேலூயா. களத்தை பிடிச்சு தள்ளினாலும் சரி, நான் இங்கதான். தீர்மானம், அந்த மாற்றம் இருதயத்தில், அந்த மாற்றம் இருதயத்தில், அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தரதா தேவன் அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு. மாயக்காரனோ அவர் சந்ததியில் சேரான். அவரே என் ரட்சிப்பு, அவரே என் பாதுகாப்பு. அல்லேலூயா. நித்திய வாழ்க்கைங்க, சாகாம கோடான கோடி அல்லேலூயா வருஷங்கள் வாழக்கூடியதான ஒரு ஆளுங்க புரியறதில்ல, அறியறதில்ல. அல்லேலூயா. இனி இந்த உலகத்தில் நம்ம எத்தனை காலத்தா வாழ்ந்துட போறோம்? ஒரு 5 வருஷமா 10 வருஷம், அதுவும் டவுட்டு தான். அதுக்குள்ள இவ்வளோ காரியங்கள் இப்போ ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவரே ரட்சிப்பு. மாயக்காரனோ அவர் சந்ததியில் சேரா. அல்லேலூயா. யோபுக்கு தந்ததான அந்த நம்பிக்கையை இந்த நாளில உனக்கு தந்து ஒரு உள்ளத்துல தந்து. அல்லேலூயா. நம்முடைய உள்ளம் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன ஆனாலும் அதை நமக்கு உரைக்காதுங்க. என்ன வேதனை இருந்தாலும் அது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, ஃபுல்லா அடிச்சுட்டு படுத்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு மற்றவங்களை நஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்பிக்கை எல்லாத்தையும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இதை குறித்து சங்கீதக்காரருடைய அனுபவத்தை நாம கற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. நீங்க 62வது சங்கீதத்துல வாசிக்கும் போது 8வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்லுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், தேவனுடைய கரம் பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆமா, பற்றி எரிகிற அக்கினில் இருந்து தூக்கி நிறுத்துகிறதான கரம் நம்மோடு இருக்கிறபடினால என்னத்தான் எரிஞ்சாலும் என்ன, என்னத்தான் பாதிப்பு வந்தாலும் கூட என்ன. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அழகாக சொல்கிறது, அருமையாக சொல்கிறது. அல்லேலூயா. இங்க 71வது அதிகாரத்துல 14வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறது. நானோ எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. என் வாய் நாள்தோறும் உடைய நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் சொகையை நான் அறியேன். அல்லேலூயா. எப்போதும் நம்பிக்கொண்டு இருக்கிறதான ஒரு காரியம், எப்போதும் அந்த ஒரு அனுபவத்தை தர, அந்த ஒரு மாற்றத்தை தர, அந்த உள்ளத்தை தர தேவன் நம்மத்தில இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடிக்கடி நம்ம தியானித்து இருக்கிறதான வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அந்த சின்னதான காரியத்தை இன்னைக்கு தேவன் சொல்லி உன்னை மாற்ற விரும்புகிறார், உன்னை எழுப்ப விரும்புகிறார், உன் இருதயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
வேதம் அழகாக சொல்கிறது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல நீங்க காண முடியும். 26வது அதிகாரத்துல 3வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். மனசு மனசு மனசு, உள்ளம் உள்ளம் உள்ளம், அந்த மனசு தான். அல்லேலூயா. அவரை பற்றி கொண்டிருக்கிறதான ஒரு மனசு தான் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொண்டேன். கபி பூரண சமாதானம் நம்பி வந்திருக்கிறபடியினாலே, இறுதியா மாறி இருக்கிறபடியினாலே, அல்லேலூயா, அவரையே பற்றி கொண்டு இருக்கிறதுனால பூர்ண சமாதானம். அந்த சமாதானத்தை விசேஷமாக எழுப்புதா தேவன் நல்லவராக மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய பலனே, இதனுடைய பலனே, அல்லேலூயா, புதிய ஏற்பாட்டில் பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதியிருக்கிறத இந்த நாளில ஆவியானவர் சொல்ல நம்ம கேட்போம். நீங்க வேதத்துல நீங்க வாசிக்க முடியும். 4வது அதிகாரத்துல, ரோமர் 4வது அதிகாரத்துல 18வது வசனத்துல நீங்க அறிந்து கொள்ள முடியும். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவத நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். விசுவாசத்தை தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அல்லேலூயா. ஆமா, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், இவ்வளவாக இருக்கும். இப்ப இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஐரோப்பா, இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லாம் யாருடைய சந்ததி தான்? ஆபிரகாமுடைய சந்ததி தான். அவ்வளவாக பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் சொன்னாரு, சொன்னதை செய்தார். தேவன் சொன்னதை செய்கிறார். அல்லேலூயா. சந்ததி வாழும் என்று சொல்லி, நீ வாழ்வாய் என்று சொல்லி, ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி. இது மட்டும் இல்லை. அல்லேலூயா. அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தார். எண்ணம் என்ன வேணுங்க? அல்லேலூயா. இறுதியை நமக்கு வேணும். அல்லேலூயா. கர்ப்பம் செத்து போச்சு, அவனுக்கு பிள்ளை பிறகு வாய்ப்பே இல்லை. ஆனா தேவன் அல்லேலூயா ஈசாக்கு கொடுத்தார். அதே போல நம்பிக்கை. அல்லேலூயா. இது மட்டும் நம்பிக்கையில பலவீனம். நம்பிக்கையில பலப்படுத்தத்தான் தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். என் குடும்பம் மாறும், என் பிள்ளைங்க மாறுவாங்க, சபை மாறும். அல்லேலூயா. நான் பூசிக்கப்படுவேன். அல்லேலூயா. யாருக்கு குறைவோ எனக்கு குறைச்சல் இல்லை. எனக்கு மன்னா கிடைக்கும். அல்லேலூயா. கண்மலையிலிருந்து தண்ணீர் எனக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை தான் சமாதானமாக நிறுத்தும், சமாதானமாக உன்னை வாழ செய்யும். அல்லேலூயா. என் கணவனை தேவன் நிச்சயமாக பாதுகாப்பார். அல்லேலூயா. அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை இல்லைன்னு நாம சத்தம். அல்லேலூயா. நீயும் சத்து. அல்லேலூயா. குடும்பமும் சாகடிக்கிறையா? தேவன் நம்பிக்கை தருவது, எண்ணத்தை தருவது. அல்லேலூயா. ஆமா, அந்த நம்பிக்கையில ஒரு விசேஷித்த பலனை தரது. அதுக்காக தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சுருக்கமாக தேவன் ஆராதனை மத்தியில் சொன்னதான காரியத்தின் ஆழத்தை நம்ம கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு என்ன பண்ண போறோம்? சுருக்கமாக நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கணும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அல்லேலூயா. ஆமாம், வேதத்தை படிக்க சொல்லி டெஸ்ட் வச்சு அதில் நீங்கள் தேர்வுங்கிறதுக்காகத்தான் அல்லேலூயா ஸ்தாபனம் இந்த காரியத்தை செய்திருக்கேன். இது மட்டும் இல்லை, இப்போ புதுசாக வந்தது. காரணம் என்ன? தேவன் நேசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணுங்க? அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 வருஷத்தை நாங்கள் சொல்லி விஷயத்தில் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. யாரும் எடுத்து போகக்கூடாது, யாரும் அசையக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய பலனே, என்னுடைய பலனே, என்னுடைய அனுபவத்தை இந்த நாளில் உனக்கும் எனக்கும் தந்து தேவன் விசேஷமாக
பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக நம்ம மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க சங்கீதங்களின் புத்தகத்துல வாசிக்க முடியும். சங்கீதம் சொல்கிறது 119வது சங்கீதம் 97வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அல்லேலூயா. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அல்லேலூயா. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்ன என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர், அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், அதிக ஞானம். சத்துருவை காட்டிலும் அதிக ஞானம், சுத்தி இருக்கிறவரை காட்டிலும் அதிக ஞானம், பக்கத்து வீட்டக்காரர்களும் அதிக ஒரு ஞானம். அந்த ஞானத்தை தர, ஞானமுள்ள இருதயத்தை தர. ஞானம் இருதயத்துக்குள்ளாக வரும்போது இருதயத்துக்கு தான் அத்தனை காரியமாக என்ன இருந்துங்க, சுகமாக இருங்க. அப்புறம் பண்ணணும் இல்லை, டைப் இருந்தாலும் சரி, ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலும் சரி, எல்லாம் சீராகும், சரியாகும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஞானம், ஞானத்தை அல்லேலூயா தரத்தா, அந்த ஞானத்தை நீ பெற்று மற்றவங்களுக்கு கொடுக்கத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதே 119வது சங்கீதத்தில் 165வது வசனம் அழகாக சொல்கிறது, வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இடரல் இல்லை மகா, உனக்கு இடரல் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நேசிக்கிறதுனால, பொறுமையோடு அவருடைய வேதத்தை கேட்டு இருக்கிறபடியினால, ஞானம் கடைசியாக இருக்கிறபடியினால, தேவன் அறிந்து இருக்கிறபடியினால, தேவனுடைய சந்தோஷம், சமாதானம், பொறுமையுடைய தாக்கங்கள் நிச்சயமாக உன்னை மாற்ற ஆவியானவர் விரும்பி இருக்கிறபடியினால எல்லாம் நடக்கிற காலம். தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கடைசியாக ஓசியா என்ன சொல்லி இருக்கிறாரு என்கிறத அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் சொல்ல நாம் கேட்போம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரபா பாபா பாபா தீபிகா பா லகா ரபா ஷபா லபா 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 கபா ரிகா. நீங்கள் யோசியாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகியால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? நீ நல்லா இருக்கணும். நீ தேவசம். பிள்ளைகள் இடரே இருக்கிறாங்களா? நீ இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகள் மீது அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறோம். பாருங்க, படிக்க வச்சிருக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், கஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம், சமூகத்துக்கு எவ்வளோ காசு பண்ணுறோம். ஆனால் தூக்கி கொண்டு இருக்கிற மனுஷனை தட்டி வந்துட்டு ஆகணும்னு சொல்லி வைராக்கியமாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. அதனால்தான் உங்களுக்கு இடர, அதனால்தான் உங்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. விசுவாச குடும்பங்களில் பிள்ளைகளை படிக்க வைக்க எவ்வளோ பாடுபட்டாங்க தெரியும். அல்லேலூயா. படிக்கவே வேண்டாங்க. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு அவர் எப்படி இருப்பாருங்க? அதிபதியாக இருப்பார், பிச்சைக்காரனாக இருக்க. காரணம் என்னங்க? தெரியாத, எதை செய்யணும்னு சொல்லி தெரியாததான். அல்லேலூயா. சங்காரமாகிறோம், குறைந்து போகிறோம், வேதனைப்படுகிறோம், பிரச்சனையில நம்ம நம்புகிறோம். அதை மாற்றத்தா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அறிவை தரதா, இந்த இருதயத்துக்குள்ளாக அறிவு வரும்போது, அல்லேலூயா, பிரகாசம் வரும்போது எல்லாம் என்ன இருந்துங்க, சுகமாயிடும். எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? இருதயம். இருதயம் சரியாக இருந்தால் முழு சரீரம் என்ன இருங்க, சுகமாயிடும். அல்லேலூயா. ஒரு டேப்லெட் நமக்கு அவசியம். மாற்றத்தை தான் தேவன் உண்டாக்கி. அல்லேலூயா. உன் இருதயத்தை மாற்றிடும். உன் இருதயத்தை குடும்பத்தை மாற்றம் வேண்டிச்சு, குடும்பத்தில் இருக்கிறதான வியாதியை மாற்றம் வேண்டிச்சு. அல்லேலூயா. குடும்பத்துக்கு டாக்டர் யாருங்க? நீதான். அல்லேலூயா. ஆமாம், சின்ன ஒரு தலைவலி வந்தா அல்லேலூயா, ஆமாம், அந்த
அந்த மாத்திரை சாப்பிட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டுன்னு சொல்லி மாத்திரையை தனியோடு வந்து நிற்பாங்க. ஆனால் ஜெபிக்க எதை செய்யணுமோ அதை செய்யணும். செய்ததை நல்லா யோசிச்சு மாற்றத்தான் கொண்டு வந்து உன் இருக்க மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே யோசியாவில் 8வது அதிகாரத்தில் 12வது வசனம் அழகாக சொல்கிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினாங்க. எண்ணம் இறுதியம். அல்லேலூயா. எழுதி கொடுத்திருக்கிறார், கையில வேதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேதத்தை நேசிக்கும் போது தான் நமக்கு எல்லாம். அல்லேலூயா. எவ்வளோ ஈஸி பாருங்க, ஆனால் நமக்கு தருவோம். அல்லேலூயா. புராணத்தில் கதை சொல்லுவோம். அல்லேலூயா. ரெண்டு பேர் உட்காந்து. அல்லேலூயா. ஒரே ஒரு பழம், அந்த பழத்தை யாருக்கு 2 பேர் இருக்காங்க. அப்போ சொன்னாங்க, அல்லேலூயா, யார் உலகத்தை சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த பழம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு ஆள் சுற்றி வந்தாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணாரு, அவங்களை சுற்றி வந்து பழத்தை. அல்லேலூயா. சுற்றி வந்திருந்தா, சபையை சுற்றி வந்திருந்தா, சபைக்குண்டான காரியத்தை நீ செஞ்சிருந்தா, இன்னைக்கு நீ தெரியாதது. அல்லேலூயா. கொடுக்க வேண்டியதை கொடுக்காததுனால, அல்லேலூயா, இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்காததுனால, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இதை விட்டுட்டு மேலே போய் உட்கார்றாங்க. இது என்னன்னு சொல்லி எனக்கே வழங்க. அல்லேலூயா. தேவன் மாற்றி இருதயத்தை மாற்றி. அல்லேலூயா. உன்னை உயர்த்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஞானமும் அறிவும் அதிகாரமும் ஆளுகையும் பெற்றதான இஸ்ரவேல் ஜனங்க, அல்லேலூயா, தேவனை அறியாததனால இன்னைக்கு அழிந்து போகும். அல்லேலூயா. அங்க எவ்வளோ ஞானம் பாருங்க. சின்ன ஒரு தேசம் தான், அது அவங்க உலகம் மேற்கொள்ள ஒரு புள்ளி தான். உலகமே பயப்படும். இன்னைக்கும் இருக்கு ஒரு ஆளுகை, அதிகாரம், ஒரு காரியமெல்லாம் இருக்கு. அல்லேலூயா. இவ்வளோ அறிஞ்சவங்க அதனால தான். அல்லேலூயா. பொறுத்து பார்த்தாரு. அல்லேலூயா. முடியல, அழிக்க நிற்கிறார். அழியும் அழிச்சு அழிவின் மத்தியில தான் இஸ்ரவேல் ஜனங்க தேவனை அறிவாங்க. அல்லேலூயா. அறிவு பொறுத்து போயிடும். கடைசி காலத்தில் அறிவு என்னதுங்க, பொறுத்து போகும். அல்லேலூயா. AI டெக்னாலஜி என்று சொல்லி, செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி அந்த உலகத்தில் பிரபலமாக இருக்கும். அதை கொண்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அதை குறித்து பிரபலமான ஒரு மனுஷன் சொல்லும்போது சொல்றாரு, அல்லேலூயா, AI செயற்கை நுண்ணறிவு, இந்த டெக்னாலஜி அணுகுண்ட காட்டிலும் மோசம். சண்டையை அதனால பாருங்க, ஈரான் என்ன பண்ணக்கூடாது, அணுகுண்டு வைக்கக்கூடாது. அமெரிக்கா வைக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. AI இந்த நுண்ணறிவு காரியம் எதை காட்டி மோசமா, அணுகுண்ட அல்லேலூயா. இதன் மத்தியிலும் தேவன் தன்னை அறிகிற அறிவை, ஞானத்தை, அல்லேலூயா, இருதயத்தில் தந்து இருதயத்தை மாற்றி சரித்திருக்கிற அத்தனை வியாதியும் விலக்கி விசேஷமாக இந்த கடைசி காலத்தில் என்னையும் எழுப்பத்தா தேவன் இறங்கி இந்த அனுபவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லித்தா தேவன் மத்தியில் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வேதத்தை சமாதானத்துக்காக என்ன பண்ண போறோம், வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு சமாதானம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம, அல்லேலூயா, எருசலேமை இஸ்ரவேலை முக்கியப்படுத்தி, அந்த தேசத்துக்கு நீ என்ன தரணும், ஒரு சமாதானத்தை தரணும். நீங்க சொன்னீங்கய்யா, அதை இந்த நாளில நான் செய்கிறேன்.
கண்ணீர் விட்டு சொன்னீங்கய்யா. இப்ப நான் கண்ணீரோடு இஸ்ரவேல் தேசத்துக்காக அல்லேலூயா